ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பூரி மசால் கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், டீப் ஃப்ரை ஆக வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சப்பொடி போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட ஒன்றா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நமக்கு கலர் அதிகம் வேணும் அப்படின்னா மஞ்சப்பொடி அதிகம் போட்டுக்கணும். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு கலர் கம்மியாகவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறதுனால மஞ்சப்பொடி கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிண்டி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி, சின்ன கிளாஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி, ஆமாம் சின்ன கிளாஸ்னால் 2 கிளாஸ் ஊற்றணும், பெரிய கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் ஊற்றினாலும் போதும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு ஒரு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் ஜீரகம் போடுவோம். அதனால் கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு அழகான ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அப்போது சுட சுட பூரி, தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில்